என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. தம்பிக கிட்ட வச்சுக்காதடா கிண்டலு, பெருமாள் கோயில தருவாண்டா குண்டலு. இந்த அல்ல கை அண்டா வேறு செந்திலு, செந்திலு 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 செந்திலு. நீ சீமான் கிட்ட வச்சுக்காதடா கிண்டலு, நாளையும் மூணையும் கூட்டி பாரு 7. நீ நாளையும் மூணையும் கூட்டி பாரு 7. நீ அறிவாலயத்து அடிமையான ஆளு, நாளையும் மூணையும் கூட்டி பாரு 7. நீ அறிவாலயத்து அடிமையான ஆளு. செந்திலு 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 செந்திலு. நீ தம்பிக கிட்ட வச்சுக்காதடா கிண்டலு, சீமான திட்டி போட்ட வாட்டு ஓடல, இத ஊப்பிய கூட ஒரு வயலும் ரசிக்கல. செந்திலு 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 செந்திலு. சீமான நினைச்சேன் ஈட்டடா மிண்டலு, ஃப்ரெண்டு ஓட்டும் பைக்கு வேறு ஹோண்டா, என் ஃப்ரெண்டு ஓட்டும் பைக்கு வேறு ஹோண்டா. உனக்கு நீயே வச்ச வேறு அண்டா, நீ உனக்கு நீயே வச்ச வேறு அண்டா. செந்திலு 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 செந்திலு. தம்பிக கிட்ட வச்சுக்காதடா கிண்டலு, செந்திலு 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 செந்திலு. நீ தம்பிக கிட்ட வச்சுக்காதடா கிண்டலு, வெயிலா இருந்தா குடிச்சுக்கடா ஜூஸு, நீ வெயிலா இருந்தா குடிச்சுக்கடா ஜூஸு. நீ முட்டு கொடுக்க எவ்வளவு வாங்குற காசு, வெயிலா இருந்தா குடிச்சுக்கடா ஜூஸு. நீ முட்டு கொடுக்க எவ்வளவு வாங்குற காசு. செந்திலு 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 செந்திலு. செந்திலு 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 செந்திலு. நீ சீமான நினைச்ச ஆயிட்டடா மெண்டலு, செந்திலு 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 செந்திலு. நீ சீமான நினைச்ச ஆயிட்டடா மெண்டலு, மெண்டலு 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 மெண்டலு. டேய் செந்திலு 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 செந்திலு. என்னடா அது வரலாறு வழிகளில பாட்டு நாட்டமெல்லாம் போட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது ஒருத்தர் நம்ம அண்ணன் செந்தில்களுக்கு அவருக்காக இந்த பாட்டு. ஏன்னா அவருடைய கேள்வி செந்தில தெலுங்கு கேள்வியா, கன்னட கேள்வியா மாத்திட்டாரா? கன்னட கேள்வியா இல்ல இங்கிலீஷ் கேள்வியா மாத்திட்டாரா? தமிழ் கேள்வி, கேள்வி தமிழ் கேள்வி. அவர் தமிழர் கேள்வி குசும் பண்ணுவார்ல. ஆமா, அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க கட்சி தலைவரா அவரு ஏற்றுக்கொண்ட தத்துவத்தினுடைய தலைவரான்னு தெரியல, அவரு தலைவர் பத்தி அண்ணன் செந்தமிழன் சீமான் மேடையில பாட்டு பாடிட்டாரு. உடனே பொங்கி அதுக்கு அவர் ஒரு பாட்டு போடுறாரு. அவர் ஒரு பாட்டு போட்டாரா? அவரே கவிஞர் ஆகும் போது அப்புறம் நாம ஆக மாட்டோமா? நம்ம பங்குக்கு நம்ம கொஞ்சம் ஆகணும் இல்ல. நாங்களும் ஒரு பாடல் ஆசிரியர் அதை பத்தி தெரியாம இப்படி உன்னை போட்டு ஒரு முயற்சி பண்ணிருக்கிறேன். போட்ட பாட்டுதான் அது. பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லாட்டி தவிர்த்துட்டு அடுத்து அப்படியே கண்டனுக்குள்ள வந்துடலாம். என்னன்னா, இப்போ எதுக்காக இந்த பாட்டு போட்டோம் அப்படின்னா, நேற்றுக்கு வந்து ஆகஸ்ட் 15 என்னது அன்னைக்கு? ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்ன சுதந்திர தினம் தானே? ஆமா, அப்புறம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஏப்ரல் 14 சொன்னேன், இல்ல 15 சொன்னேன். பிப்ரவரி 31 அப்படி ஏதாவது சொன்னா ஜனவரி. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் எல்லாரும் நல்லா தெரியும். அந்த அளவு கூட படிக்காம இருந்துட்டு ஜனவரி 26 குடியரசுனா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அது கூட தெரியாது, அந்த அளவுக்கு அடிப்படை அறிவு இல்லாம. சரி, என்ன இது கடைசியில பாத்துக்க, இது கூட நாங்க தான் கத்து கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. பணம் கட்டி படிக்க வச்சாரு, அது தெரியாது. இப்போ அவரு அவரோட தலைமைக்கு பாட்டு போட்டாரு. நம்ம பாட்டு பாடி கேவலப்படுத்துன்னு நினைச்சதுனால நாம இவருக்கு ஒரு பாட்டுல இருந்து எழுதியாச்சு, பாட்டு போட்டோம். அது இல்லாம தத்துவ ரீதியத்தை பாட்டு போடுறோம். இப்ப கேள்வி என்ன, இப்ப நேற்றுக்கு சுதந்திர தினத்துக்கு வந்து நம்ம ஆர்.என். ரவி, அதாவது ஆளுநர், அவர் வந்து தேநீர் விருந்து கொடுக்கிறாரு. அந்த தேநீர் விருதுல நம்ம முதலமைச்சர் ஐயா கலந்துக்கிட்டாரு. அப்புறம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் எல்லாம் கலந்துட்டாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா மரியாதை நிமித்தமா அப்படிமாங்க. எதுக்காக? சுதந்திர தினத்துல ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்துக்கு.
இது வருஷமா நடந்திருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருமா வராதா? வருஷம் நடந்துட்டானே இருக்குது, அங்கதான் விஷயம். இது வரைக்கும் கலந்துக்காதவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நாங்க தேநீர் வந்து புறக்கணிக்கிறோம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி வந்து கலந்துக்கிட்டாங்க? இந்த பூனி வைக்காங்களா தெரியலையா? 40க்கு 40 வாங்கினதுனால இருக்குமோ? இருக்கும்யா. அப்ப இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதுனால அந்த ஆரியத்தை எதுக்கு வந்த திராவிடம் அப்படின்னு எல்லாம் நம்பிட்டாங்களோ? ஆரியமும் திராவிடம் ஒன்னா சேர்ந்து கை குலுக்கி கொஞ்சம் கொலாவுது. கை குலுக்குன்னு ஞாபகப்படுத்திட்டியா? இப்போ உங்க வீட்டுல யாராவது, அதாவது உங்க அப்பா அம்மாவே இருக்காங்க, இல்ல உங்க கூட பிறந்தவங்களே இருக்கட்டும், சரி, யாராவது கெட்ட வார்த்தையில பேசுறாங்க இல்ல திட்டாங்கப்பா, நீ அவங்களை சந்திக்கிற, என்ன பண்ணுவேன்? சும்மா விடுவேனா? நான் எதையாவது கையில கிடைக்கிற எடுத்துக்கொண்டு அடிச்சு போய் நானு அடிச்சு போடுவேன். ஆனா இப்ப அந்த மாதிரி பேசினா கூட அந்த தொண்டர்கள் கூட கோபத்துல இருக்கிறாங்க. ஆனா யார சம்மந்தப்பட்டு பேசினா அவங்க கை குலுக்கி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயா என்னையா நீ சொல்றது உண்மைதான் போட்டுருக்கு. ஆமா, காலையில எந்திரிச்சேன், எனக்கு ஒரு கதை உடம்பு போன் பண்ணாங்க. என்னன்னு கேட்டாங்க. 3-4 பேர் போன் பண்ணிட்டாங்க. எதுக்கு? எப்பா எங்கடா இருக்கிற, என்ன பண்ற? உடனடியா நான் தமிழர் கட்சி தான் உறுப்பினர் ஆகணும்டா, உடனே உறுப்பினர் எடுக்கணும்டா, சீக்கிரம் சொல்றா, எங்கடா இருக்க வாரேன் அப்படின்னாங்க. அப்படி எல்லாம் வரமாட்டாங்களே, அவங்க வந்து திமுகவினுடைய கொள்கையும் அந்த தத்துவத்தை ஏற்றுங்களா? நானும் அப்படித்தானப்பா அவனை கேட்டேன். சுயமரியாதை சிந்தனை கொண்டவங்கள அப்படித்தான் நானும் கேட்டேன். ஏன்டா கலைஞருக்காக உயிரியை கொடுக்கக்கூடிய ஆளு நீ, ஆமா, நீ இப்ப திடீர்னு வந்து இந்த இவ்வளவு காலம் கழிச்சு அது இப்ப ஆளுங்கட்சியா வேற இருக்கீங்க, நீ வாடிக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில உறுப்பினர் அட்டை வாங்கி கொடுங்கிற, என்னடா ஆச்சு உனக்கு? இது மென்டல் கேட்ல ஆகிட்டியா? கவுன்சிலர் கூட கிடையாது அப்படின்னதுக்கு, இதுக்கு மேல என்னால சுயமரியாதை இழந்து இந்த கட்சியில பயணிக்க முடியாது அப்பா அப்படிங்கிறான். என்னடான்னு கேட்டான். அவர் ஆளுநர் கூட போய் உட்காந்து தேநீர் குடிச்சது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. சீராஜா என் கலைஞர் தலைவர் கலைஞரை எப்படி கேவலமா பேசினாரு. ஆமா, அவரு கூட கைய குளிச்சுக்கிட்டே ஏன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பார்த்ததையும் எனக்கு கூப்புன்னு வேத்து போச்சே. நான் இதுக்கு மேல இந்த சுயமரியாதையை எனக்கு கத்து கொடுத்தவரியா அவரு, இதுக்கு மேலேயும் இவங்க சுயமரியாதையை இழந்து நான் இந்த கட்சியில இருக்கணுமா அப்படின்னு எனக்கு என்னால முடியல. உடனே நீ சொல்லு, நான் சீமானுக்கு போன் போட்டு நான் சேர்ந்துக்கிறேன் நேரடியாங்கிற. ஐயா நேரடியா கட்சி போய் பாருங்க, இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குதா? சுயமரியாதை சுயமரியாதை நிறைய பேருக்கு இப்ப சுயமரியாதை வந்துச்சு போல இருக்கு. ஆமா, ஒரு 4 பேர் இப்படி எனக்கு போன் பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபி பி டீம் சீமான், பாத்தீங்களா பிஜேபியோட ஆளாக்கு சீமான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு திருமண விழாவுக்கு போய்க்காங்க, அங்க வந்து அண்ணன் பொட்டராஜன் வந்துட்டாரு, அவரு கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்க ஒரு புகைப்படம் எடுத்து போட்டாங்க. பாத்தீங்களா, நாங்க பிஜேபி பி டீம் சொன்னப்போ நீங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா, கட்சி மாநில தலைவர் வந்து அண்ணாமலை, அவரு அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு. ஆர்.என். ரவி ஏற்கனவே RSS பின்புலம் கொண்டவர் இவங்களே சொல்லியிருக்காங்க. போன் பண்ணி பேசினாங்க இல்ல 5 பேரு உடன்பிறப்பு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் ரவி கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லையா, அண்ணாமலை கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லையா, கட்சி ராஜா கூட கைய கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. இது என்னால தயக்க முடியல, அவர் எப்படித்தான் எப்படி பண்ணாருன்னு ஆளுநர் ரவியை தான் அதை கொடுத்திருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, ஆளுநர் ரவி அவர்களை உடனடியாக திரும்பப்படணும். ஆளுநர் ரவி பதவி இருக்கிற போது அவர் வந்து மாற்றணும். ஏன்னா நாங்க என்ன கொண்டு தீர்மானம் போட்டு கொடுத்தாலுமே வாங்கி கிடப்புல போட்டுறாரு, இல்ல குப்பையில போட்டுறாரு, எதுவுமே நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. திரும்ப நாங்க மனு கொடுத்தா அதுவும் அதே போலதான் இருக்கு. இப்ப வந்து நீங்க அவர் மாத்தணும், அவர் மாத்த நீங்க திரும்ப பெருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு வந்து ஏற்கனவே பதவி காலம் முடிஞ்சது. இவங்க என்ன பண்ணி இருக்கணும், திரும்ப போய் வேற ஆளுநர் போடுங்க, இல்லாட்டி ஆளுநர் திரும்ப பெறுங்க, இல்லாட்டி இவர புதுப்பிச்சு கொடுங்க அப்படின்னு போட்டுக்கணுமா இல்லையா? பதவி அதிகாரமே இல்லாத ஒருத்தர் கொடுத்த தேநீர் இருந்துக்கு இவங்க போய் கலந்துட்டு அங்க பிஜேபி சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் கூட கை குலுக்கி பேசிட்டு இருக்காங்க. வெளியில வந்து என்ன சொல்லுவாங்க, நாம பிஜேபி பி டீம். இப்ப என்னன்னா 40-40 நம்ம கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க ஆண்டா நாங்க ஆண்டா எல்லாம் ஒண்ணுதானே. ஆனா வெளியில சொல்லும் போது சமூக நீதி காக்க வந்தவங்க சனாதனத்தை எதிர்க்க வந்தவங்க. ஆனா சனாதனத்தை பின்புலமா கொண்டு வர என்ன ரவி இப்ப வந்து ஆட்சிதாயா திமுக இப்ப தமிழ்நாட்டுல. ஆனா செயல்பாடு பூரா ஆட்சி செயல்பாடுகள் பூரா பிஜேபி தான். அப்படிதான் ஒண்ணு கிடையாது. ஒரு அவருடைய நம்ம நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது இல்ல, நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர் ஐயாவுடைய கருணாநிதி ஐயாவுடைய புத்தகம் வெளியிட்டா அங்க டெல்லியில இருந்து வருவாங்க, ஒரு புகைப்படம் திருப்பா அங்க வருவாங்க. இப்ப நானே பேர் வெளியில பிறந்து வைக்கிறேன், அங்க இருந்தே. இப்ப யார் உண்மையான கூட்டணி? திமுக நேரடியா பி டீம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நேரடியா ஒரே ஏ டீம் மெயின் டீமே இவங்க. ஆமா, இப்போ இது எல்லாம் உடன்படிப்பு கோவப்பட்டாங்க. இப்ப இவ்வளவு தூரம் இருக்கிறது நம்ம தமிழ் கேள்வி செந்தில், இவனுக்கு கோவம் வருமா வராதான்னு பாக்கலாம், ஆனாலும் பாரு முட்டு கொடுப்போம், அதனாலதான் இவனுக்கு பாட்டு இது, அதுக்காக அந்த பாட்டு போட்டது. இப்ப என்னன்னா அவரு நம்ம கேள்வி பயங்கரமா, ஏன்னா
கலைஞர் ஐயா மேல ரொம்ப பாசம் உள்ளவரு. சீமானுக்கு எதிராக வந்து பாட்டு போட்டார்ல. இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது எழுதுறான் குதிச்சு எழுந்து நாளை காலையில ஏதாவது வீடியோ போறானே பாப்போம். அவரு நம்ம கலைஞர் ஐயா பத்தி நம்ம எத்தனை பேசுறதுக்குல அந்த காணொலி கூட அவருக்கு அனுப்பி வைப்போம். என்ன புடிச்சு ட்விட்டரை டேக் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாரு. சீமான் பாட்டு போட்டதுக்கு நீ எதிர்பார்த்து போட்டீல. இப்ப இதுக்கு என்ன பண்ணுவீங்க? வழக்கு போடுவீங்களா இல்ல அவர் கைது பண்ணுவீங்களா? என்னன்னு பாப்போம். பண்ண முடியும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. அங்கெல்லாம் போனா அவ்வளவுதான். இங்க வெளியில தான் இப்படி பேசுறாங்க. அங்க போனா மோடி காலில விழுந்துடுறாங்க. ஆமா. அதாவது இதுக்கு முன்னாடி அதிமுக இருக்கிற போது அவங்க வந்து அடிமைகள் ஆச்சு கூட்டணி அப்படிங்க சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தெரியாம கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு கொத்தடிமையா இருக்கீங்க. அதுங்களா கொத்தடிமையா இருக்காங்க. அவங்க அங்க வர்றாங்கன்னா முதலாவது போயிடுறாங்க. கருப்பு பலூன் விட்டது என்ன எல்லாம் பண்ணிட்டு சொன்னது என்ன இப்பெல்லாம் ஒன்லி வெல்கம் வெல்கம். இவர் பேசாம அவர் வரும்போது இப்படி கழுத்து சுழுக்குன மாதிரி இப்படி திரும்பிட்டு இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்ல. கோவப்பட்டு அவர் போயிருப்பாரு. இவர் பாட்டுக்கு பாரு வச்சா மதிக்கல வச்சா நம்மளால கரெக்டா தான் இருந்திருக்காரு. கொஞ்சம் கலவை உடம்புக்கு கொஞ்சம் சந்தோஷம் நம்ம நினைச்சிருப்போம். எதுவுமே ஒண்ணாம இவங்க வந்து நல்லதா நினைக்கிற மாதிரி கேட்ட நேம சொல்லுவாங்க. மத்திய அரசோட இணக்கமா இருக்கணுமாங்க. இணக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே யாரும் பங்கேற்க இல்ல. எதுக்காக? அது வந்து சனாதன எதிர்ப்பு, அது பிஜேபி, RSS சித்தாந்தம் அப்படிங்கிற கூட்டணி கட்சியா. இப்ப கூட்டணி கட்சிகளோட நிலைமையில என்னாகு? அவ்வளவு ஒரு பக்கம் இந்த உள்ஒதுக்கீடு விவகாரங்கள் போயிட்டு இருக்குது. அது வேற பஞ்சாயத்து அது அடுத்த காணொலி பேசுவோம். மேலாப்புல போயிருவோம். இந்த மாதிரி விவகாரங்கள் ஓடிட்டு இருக்குது. ஆமா பாத்துருமா? மீண்டும் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.